இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்த நாள்ல கூட ஆண்டவர் உங்கள் அனைவரோடு கூட பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாக ஒரு பிரேயர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்களை மூடி என்னோடு கூட ஜெபம் செய்யுங்க. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த மீட்டிங்ல, இந்த பைபிள் ஸ்டடியில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. எசப்பா, இவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க. எந்த தாகத்தோடு இந்த பைபிள் ஸ்டடியில இவங்க அட்டென்ட் பண்றாங்களோ அந்த தாகத்தை ஆண்டவரை நீ தீர்க்கும்படியாய் அப்பா, அந்த ஜீவ தண்ணீரை இவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீர் பேசுகிற என்னை மறைத்து கொண்டு முழுமையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எசப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவரே அப்பா, இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். என்னை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்ப நான் உங்களுக்காக ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் எங்களது ஊழியம் சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற இந்த பைபிள் ஸ்டடி ஊழியம், இதன் மூலமாக நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்றதை விசுவாசிக்கிறேன். நம்ம இன்று உமன் த சீக்ரெட் ஆஃப் வெப்பன், த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் இந்த தலைப்பின் கீழே நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனாவது செஷன்ல இருக்கிறோம்? சக்சஸ்ஃபுல்லா 18. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? எத்தனாவது செஷன்? 18வது அமர்வுல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். 17வது அமர்வு வரைக்கும் நிறைய காரியங்கள் கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறாரு. அது மூலமாக நீங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இது 18வது செஷன். இன்று ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உங்களோட பேச போறார். நோட்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, பட் லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக ஏதாவது பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வருது, டவுட்ஸ் வருதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, டிஸ்கஷன் டைம்ல கேளுங்க. சரி, நம்ம வேகமாக கடந்து போகலாம். இன்று எந்த தலைப்பின் கீழாக கர்த்தர் நம்மோடு பேச போறான்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு, எல்லாருக்கும் வேண்டிய தலைப்பு. என்ன தலைப்பு? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி. எத்தனை பேர் ஆமான்னு சொல்ல போறீங்க? யாரெல்லாம் ஆமான்னு சொல்றீங்களோ அவங்க பிள்ளைங்களாம் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க பயங்கரமா. எத்தனை பேர் எங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? அன்மியூட் பண்ணிட்டு. ஆமா இல்லையா? சோ அது எந்த வயது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு 30 வயசு ஆனாலும் சரி, இல்ல 40 வயசு ஆனாலும் சரி, எத்தனை வயதுல இருந்தாலும் ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கணும். அப்படிதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம வாழறதே, இன்னும் நிறைய பெற்றோர்கள் இல்லை, எல்லா பெற்றோர்களுமே அவங்க வாழறதே, அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதே எதற்காக? தங்களுடைய பிள்ளைகளுக்காக. அப்படிதானே? ஆனா ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய வழி தெரியாததுனால நிறைய நிறைய பாடுகளும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர துன்பங்களும் போராட்டங்களும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்று இதற்கு எல்லாம் ஒரு முடிவு வரணும். எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான தேவ ரகசியம் என்ன என்பதை பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். இந்த செய்திக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைபிள் ஸ்டடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிடும், அந்த ரகசியம் தெரிஞ்சிடும். அதை நீங்க பிடிச்சுக்கும் போது, அதை உங்க வாழ்க்கையில இந்த ரகசியத்தை நீங்க பயன்படுத்தும் போது உங்க கண் கூட பார்க்க போறீங்க. இதற்கு முன்பாக உங்க பிள்ளைங்க நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இனிமேல் அவங்க வாழ்க்கையில வரப்போற மாற்றமும்,
இந்த இருக்க போற எல்லா இருக்கிற தடைகள் எல்லாம் உடைப்படுவதும் நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும்ட்டு? எத்தனை பேருக்கு இல்லையா? சோ கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். சோ இது வந்து ஒரு பைபிள் ஸ்டடி மட்டும் இல்ல, ஒரு ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட் ஆஃப் காட். உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையா கூட ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஏன்னா ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கை முன்னேறுமா, என் வாழ்க்கை மாறுதல் அடையுமா அப்படின்ட்டு. இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு பதிலாக, கர்த்தரின் பதிலாக இந்த வேத ஆராய்ச்சி அமைய போகுது. நம்ம மேற்கொண்டு போகலாம். இந்த வசனம் உபாகமம் 7:13 யாராவது வாசிக்க முடியுமா? தெரியுதா எல்லாருக்கும்? 7:13 யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்க முடியுமா? உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதி. வெரி குட். உபாகம் 7:13 என்ன சொல்லுதுன்னா, இது வந்து யார்கிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கார் தெரியுமா? பிள்ளைகளிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார், பெற்றோர்களிடத்தில் அல்ல. அதாவது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெற்றோர்கள் இருந்திருக்கிறாங்க, சரிங்களா? அவர்களுக்கு கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை நினைத்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, உன்மேல் அன்பு வைத்து. யார் மேல இப்ப ஆண்டவர் அன்பு வைக்கிறாரு? பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று. யாருக்குன்னா பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று யாருக்கு ஆணையிட்டாரா? யாருக்கு ஆணையிட்டார்? உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில். இப்ப இந்த ஒரு லைன் தான் ரொம்ப முக்கியம். உன் பிதாக்களுக்கு. அப்போ இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம்? பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இல்லையா? பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லி காமிக்கிறாரு. இது உன்னுடைய காரியத்தினால் வரல, உன் பிதாக்களுக்கு நான் வந்து வாக்குத்தத்தம் பண்ணேன். என்ன பண்ணனா, ஒன்ன ஆசீர்வதிப்பேன். அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்? இங்க இருக்கிற தேசத்துல உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும், உன் கற்ப கனினா பிள்ளை பெறுகிற பாக்கியம், உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் ஒன்ன ஆசீர்வதிக்க போறேன். அது எல்லாவற்றுக்கும் அல்டிமேட் என்ன தெரியுமா? உன்மேல் அன்பு வைத்து. பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்து செய்யற, ஏதோ கடமைக்குன்னு செய்யல, அன்பு கூர்ந்து. நம்ம பிள்ளைகள் மீது, உங்க பிள்ளைகள் மீது அவர் அன்பு கூர்ந்து இது எல்லாவற்றையும் தேவன் செய்யறார். எதற்காக? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். இப்போ இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்க போறார், சரிங்களா? உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த ஒரு கீ, அதாவது ஒரு சாவி போன்ற இந்த வசனத்தை வைத்து இந்த பைபிள் ஸ்டடி, அதாவது வேத ஆராய்ச்சி முழுவதுமாக நீங்கள் கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வேகமாக நம்ம அடுத்தது போகலாம். இதே வசனம் தான் இந்த இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. He will love you. யாரு? கடவுள் உங்க பிள்ளைகளில் அன்பு கூறுவார். அப்போ கடவுள் நம் பிள்ளைகள் மீது அன்பு கூறணும்னா அப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யணும். அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். சோ இப்ப வந்து நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து நீங்க இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன். நாம் வாழும் வாழ்க்கை இல்லையா, நம்ம ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு நான் வந்து ஒரு இதை எழுதியிருக்கிறேன் இங்க, சரிங்களா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்ல ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இந்த விஷயம் யாருக்கா தெரியுமா? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு, இது புதுசா இருக்கு
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது உங்க பிள்ளைங்க எதிர்காலம் இருக்கு இல்லையா, உங்க பிள்ளைகளோட எதிர்காலம், இந்த எதிர்காலம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, எந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறாங்க, எதெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, நெகட்டிவா இருக்கட்டும் இல்ல பாசிட்டிவா இருக்கட்டும், இட் எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட் அப்பான் த லைஃப் யூ ஆர் லிவிங் நவ். இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை தான் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்க. இது உண்மையிலும் உண்மை. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. இத மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. ஆண்டு அதனால்தான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்க இது நிமித்தம், அதாவது என்னன்னா, ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு பிள்ளைய படிக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிப்பு நிமித்தம் உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் மாறிடும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைக்கு எல்லா சௌரியம் நான் பண்ணி கொடுத்துட்டேன்னா அந்த சௌரியத்தை நிமித்தம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பெற்றோர்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நான் இப்ப வந்து என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல அவங்க நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டருடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. நீங்க செய்து கொடுக்கிற சௌரியமோ, நீங்க படிக்க வைக்கிற படிப்போ அல்ல. இதை புரிந்து கொண்டோம், இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம கண் கூட பார்க்கலாம் நம்மளுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை. உங்க கண்கள் காணும். இதை நான் வந்து உங்களுக்கு நான் வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்படியா அப்படின்னு நீங்களும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படத்தக்கதான காரியங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஆர்வமாய் நீங்கள் கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இது பைபிள் ஸ்டடியாய் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் ஆண்டவர் அடையாளங்கள் மூலமாகவும் ஒரு சில காரியங்கள் மூலமாகவும் இந்த பைபிள் ஸ்டடி, இந்த வேத ஆராய்ச்சியை ஆண்டவர் வந்து கடந்த நாட்கள்ல அது வந்து இது என்னுடைய வார்த்தை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்பதை எனக்கும் நிரூபித்து காமிச்சார். நிறைய அடையாளங்களோடு தான் நான் இந்த வேத ஆராய்ச்சி எடுத்துட்டு இங்க வந்திருக்கிறேன். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு சில சயின்ஸ் மூலியமா இதெல்லாம் உண்மை என்பதை ஆண்டவர் காண்பித்தார். சரி, ஆதியாகமம் 5:22 போகலாமா? இப்போ என்ன இருக்கீங்க? யாராவது வாசிக்க முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பெண் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். வெரி குட். ஓகே, சோ இது ஏனோக்கு அப்படின்றவரை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனோக்கு என்ன பண்றாருன்னா மெத்துசுலா அப்படின்றவரை பிள்ளையாய் பெற்று எடுக்கிறாரு. எந்த வயசுல? அவருடைய 65வது வயதுல அவர் பெற்று எடுக்கிறார். சரியா? பெற்று எடுத்த பிறகு 300 வருஷம் தேவனோடு அவரு சஞ்சரித்து கொண்டிருந்து என்னத்த பண்றாரு? குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்கு இஸ் அ ஃபேமிலி மேன். உங்களை மாதிரி என்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சராசரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர். அவர் வந்து மெத்துசுலான்னு ஒரு பிள்ளை பிறக்குது, அதுக்கு மேலேயும் நிறைய பிள்ளைகள் பிறக்குது. ஆனா அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தாருன்னா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து. ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன்ல சொன்னேன், தேவனோடு சஞ்சரிப்பது அப்படின்னா இட்ஸ் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பிரேயர் லைஃப், ஒரு ஜெப வாழ்க்கையை குறிக்குது, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்குது என்பதை நான் சொன்னேன் இல்லையா? சோ இப்ப அதை நீங்க பார்க்காதவங்க அந்த ரெக்கார்டிங் போய் பாருங்க, நம்மளுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல இருக்கு. நீ அதிக நேரம் ஜெபம் செய்வது எப்படின்னு சொல்லி தலைப்பின் கீழே அந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும், நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இங்க வரலாம். நம்ம ஏனோக்கு இஸ் அ வெரி ஆர்டினரி மேன், ஒரு சாதாரண ஒரு மனிதர். அந்த சாதாரண ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாரு. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப், ஆண்டவரோடு ஒரு ஜெப வாழ்க்கையில, அதாவது ஜெப வாழ்க்கைன்னா ஆண்டவரோடு பேசிக்கிற ஒரு நபரா இருக்கிறார். ஜெபம்னா என்ன? ஆல்ரெடி நான் வந்து நமக்கு நிறைய பைபிள் ஸ்டடி பிஃபோர் இருக்க பைபிள் ஸ்டடியில பார்த்து கொண்டிருக்கோம். ஜெபம்னா நீங்க உடனே என்ன சொல்வீங்க? ஆண்டவரோடு நாம் பேசுவது அப்படின்னு நீங்க சொல்வீங்க. சோ அப்படியாய் நம்ம எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய காரியங்களை ஒரு லைஃப் ஸ்டைலாகவே ஆண்டவரோடு பேசுவத ஒரு ஹாபிச்சுவலா ஒரு தன்னுடைய வாழ்க்கையில எப்பயும் செய்கிற ஒரு காரியமா செய்து கொண்டிருக்கிறார்.
அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் தான் ஏனோக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளும் ஃபேமிலியில இருக்கிறோம், ஆண்டவரோடு தொடர்புல இருக்கிறதுக்கு சன்னியாசியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, உலகத்தை துறந்து போகணும்னு அவசியம் கிடையாது, போய் எங்கேயாவது போய் சாமியாரா இருந்து ஒரு ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கணும் அவசியம் இல்ல. குடும்ப வாழ்க்கையில இருக்கும் போதே ஆண்டவரோடு நெருக்கமாக நம்மால் வாழ முடியும். நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவரை விட்டு நம்ம ஆண்டவர் கூட நெருக்கமா இருக்குன்னா ஃபேமிலியை விட்டுட்டு போயிடணும், தனியா பிரிஞ்சு வாழணும், அப்படி இருந்தாதான் நம்ம ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நாட்கள்ல ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கவங்களும் பண்ண முடியும். இப்போ ஏனோக்கு முதலாக வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு மனிதர், ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்து ஒரு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். He is in communion with God. ஓகே, ஒரு ஐக்கியம், அவரோடு கூட பயங்கரமான ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு மனுஷன் தான் ஏனோக்கு. அதுவும் இல்லாம வேதத்தின் அடிப்படையில முதல் மனிதர், ஆதாமுக்கு அப்புறம், ஆதாமோட கூடயும் ஏவாள் கூடயும் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல உலாவி கொண்டிருந்து பேசி கொண்டிருந்தார் இல்லையா, அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள் நமக்கு ரெக்கார்ட் பண்றது என்னன்னா, ஏனோக்கோடு ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபெலோஷிப், ஒரு கம்யூனியன், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரோடு ஏனோக்கு வைத்திருந்தார். ஆண்டவரும் அவரோடு அப்படி இருந்தார். ஏனோக்கு பத்தி வேதத்துல இருக்கிற வசனம் எத்தனை தெரியுமா? வெறும் 5 வசனம். ஓகே, ஏனோக்க பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரை பத்தி வேதத்துல கொடுக்கப்பட்ட வசனம் தெரியுமா? 5 வசனம் தான். நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தோடு வாழ்கிற மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்கிற ஒரு மனிதனாய் இருந்தாரு. ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு மனிதராய் இருந்தார். சரி, ஏனோக்கு பத்தி நம்ம பார்க்கும்போது எத்தனை வசனம் இருக்குன்னு சொன்னேன்? மொத்த வேதத்திலேயே 5 வசனம் தான் இருக்கு ஏனோக்கு பத்தி. சரியா? இப்போ ஏனோக்கு பத்தி 23வது வசனம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல என்ன இருக்குன்னா, ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார் என்று தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வேதத்துல இருக்கு. என்னன்னா, அவருக்கு மொத்தமே அவருடைய அந்த ஆயுசு நாட்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆயுசு நாட்கள் மொத்தமே ஏனோக்கு எவ்வளோ? 365 இயர்ஸ், 365 வருடங்கள் மட்டுமே ஏனோக்கு இந்த பூமியில வாழ்ந்தார். நான் ஏன் தெரியுமா இந்த வருடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்? இப்ப நான் உங்களுக்கு அப்போ இருந்த நபர்களுடைய வாழ்நாட்களை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். எல்லாரும் எத்தனை வருஷம் எல்லாம் உயிரோட இருந்தாங்க நீங்க பார்க்க போறீங்க. அதுலயே ரொம்ப குறைவான நாட்கள், அதாவது ஆபேல் சீக்கிரமா இறந்து போயிடுறாரு. அவரை தவிர்த்து, அவரை விட்டுட்டு பார்க்கும்போது இந்த ஏனோக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் இந்த பூமியில வாழ்ந்தவர். அப்போ இருந்த, அதாவது ஆதாம், அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம், அந்த ஜெனரேஷன், நோவாக்கு முன்பாக வச்சுக்கோங்களாமே. ஏன்னா நோவா காலத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ரொம்ப நாட்கள், நான் ஆயுசு நாட்களை கொடுக்க போறது இல்லை, நான் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நோவாக்கு தான் சொல்வார். அதற்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க, நியரிங் டு 1000. அப்படி இருந்த நபர்கள்ல பாத்தீங்கன்னா ஏனோக்கு தான் குறைவான நாட்கள் இந்த பூமியில் இருந்ததாக இருக்கு. அது என்னன்னா 365 வருஷம் அவர் மரித்ததாக வேதத்துல ரெக்கார்ட் பண்ணப்படலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். நிறைய பேர் நிறைய வேத அறிவோடு இருக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அவர் வாழ்ந்த வருஷம் 365 தான் இந்த பூமியில இருந்தது. ஆனா அந்த 365 வருடத்திற்குள்ளாக தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த மனுஷன் செஞ்சுட்டு போயிட்டார். உண்மையாகவே சொல்றேன், இந்த ஒரு மனுஷன், நம்ம எவ்வளவு நாட்கள் வாழ்றோம் இந்த பூமியிலன்னு கிடையாது, நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறோமோ அந்த வாழ்க்கை நம் பின்வரும் சந்ததிக்கு, பின்வரும் பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழணும். நம்மளுடைய வாழ்நாட்கள் எத்தனை நமக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், 100 இருக்கலாம், மிஞ்சி போனா 100 தான். அதுக்கு மேல இப்ப யாரும் சராசரியாய் வாழ்வது கிடையாது. ஆனா எவ்வளவு நாட்கள் வேணா இருக்கட்டும், நம்ம ஒரு இருதயத்துல ஒரு முடிவெடுங்க, ஏனோக்கை போல நான் வாழ போறேன்.
ஏன்னா இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் என்னென்ன காரியங்கள் அவர் செய்தாருன்னு. பாத்தீங்கன்னா ஏனோக்கு இந்த பூமியில வாழும்போது 5 வசனம் தான் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆதி ஆகமத்துல 3 வசனம் வரும், புதிய ஏற்பாட்டுல 2 வசனம் வரும். எபிரேயர் 11:5 ஏனோக்கு பற்றி ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் இருக்குன்னா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மரணத்தையே காணலையாம். நியூ டெஸ்ட்மெண்ட்ல எபிரேயர்ல ஆவியானவர் பதிவு செய்திருக்கிற காரியம் இது. ஓகே, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த வாழ்ற நாட்களுக்குள்ளாக அவர் எப்பேற்பட்ட சாட்சியை பெற்றவர் தெரியுமா? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதுதாங்க முதல் கீ பாயிண்ட், எழுதிக்கோங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்படின்னா இது யார் கொடுத்த சாட்சி நீங்க நினைக்கிறீங்க? இது அவர்கள் ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் எல்லோரிடமும் ஏனோக்கு பெற்ற சாட்சி. ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிறவரா இருந்தாரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட நற்குணங்களோடு இருப்பார் என்பதற்கு ஏனோக்கு ஒரு சாட்சி. இப்படி தேவனுக்கு பிரியமானவன், அதனால்தான் அவன் இப்படி இருக்கிறான். ஏன்னா ஏனோக்கு வாழ்ந்த காலகட்டம் எல்லாம் சாதாரண காலகட்டம் கிடையாது. ஏனோக்கு எப்பேற்பட்ட நாட்கள்ல வாழ்ந்தாருன்னா அநியாயமும் ரொம்ப மோசமான காரியங்களும் பூமியில அப்ப பெருகிட்டு இருந்துச்சு. அதாவது பொல்லாப்பு செய்யறவங்கதான் மிகுதி. பூமியில பரிசுத்தவான்களை தேடுறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருந்தது ஏனோக்குடைய நாட்கள்ல. அந்த நாட்கள்ல ஏனோக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப் இருக்கிற ஒரு காரியத்தை அவர் தெரிந்து கொள்றாரு. அவங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன், சரியா? இப்ப நம்ம இப்ப பூமியில இருக்கிறோம், மோசமான ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். டெக்னாலஜி அப்படி எக்கச்சக்கத்துக்கு போயிட்டு இருக்கு. பாவம் ஒவ்வொரு மனுஷனோட கையிலே வந்துருச்சு, செல்போன்ல பாவம் இருக்கு. இப்படி மோசமான சூழ்நிலையில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏனோக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அப்ப வாழ்ந்துட்டு இருந்தார், சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னா, ஏனோக்கு ஒரு முடிவு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, யாரு எப்படியாவது போகட்டும், நான் தேவனோடு சஞ்சரிக்க போறேன், நான் தேவனோடு பேச போறேன், நான் தேவனோடு ஒரு நெருக்கமான உறவுல இருக்க போறேன். புரியுதா? இப்போ அப்படி அவர் செஞ்சதுனால என்னாச்சுன்னா, அவர் சந்ததிய காப்பாத்திட்டு போயிட்டாருங்க அவரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப கர்த்தர் உங்களோடு கூட ஏன் பேசிட்டு இருக்காரு தெரியுமா? ஏனோக்கு இருந்த காலத்துல மாதிரிதான் இப்ப இருக்கிற காலம். இந்த பூமிக்கு முடிவு சமீபமாயிடுச்சு. ஏசு கிறிஸ்து சீக்கிரமா வர போறாரு. நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல பெண்களாகி உங்ககிட்ட இதை ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதனா உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க மூலமாக அனைத்தையும் ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக. ஏன்னா உங்ககிட்ட இருக்க பவர் தெரியும். ஒரு 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 நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, உங்க தெருவை மட்டும் இல்ல, உங்க தேசத்தையே ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுமா? ஏனோக்கு மாதிரி நீ முடிவெடுப்பியாமா? ஏன் கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவியா? அப்படி நீ செய்தாய் என்றால் உனக்கு இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதமான கணத்திற்குரிய ஒரு பட்டம் கிடைக்கும். என்னன்னா, நற்குணமான பெண், குணசாலியான பெண். அந்த பட்டம் மட்டும் கிடையாது, உன் குடும்பத்தை நீ காப்பாத்திருவ, உன் சந்ததியை நீ காப்பாத்திருவ, அது மட்டும் இல்ல உன் தேசத்தையும் நீ சேர்த்து காப்பாத்துவ அப்படின்னு ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் மட்டும்தான் நற்குணசாலியா இருக்க முடியும். அவன் எல்லாரும் சொல்றாங்க ஏனோக்க பார்த்து, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே, அப்பா வாவ் சூப்பர்ப்பா இந்த மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன். எப்படி சொல்லுவாங்க? ஆண்டவருடைய அன்பு ஏனோக்கு கிட்ட வெளிப்பட்டிருக்கும், ஆண்டவருடைய பொறுமை ஏனோக்கு கிட்ட வெளிப்பட்டிருக்கும். ஆண்டவர் எப்படி எல்லாம் உதவி செய்வாரோ அந்த பொல்லாத மனுஷங்களுக்கு போய் ஆண்டவர் ஏனோக்கு உதவி செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் தான் தேவனுக்கு பிரியமான மனுஷன், இந்த மனுஷன் தான் தேவனுக்கு பிரியமான மனுஷன் ஒவ்வொருவரும் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டுதான் இந்த பூமியை விட்டு
ஏனோக்கு கடந்து போனார். ஆனா மரணத்தை காணவில்லை என்பதை வேதம் சொல்கிறது. மரணம் கூட அதிகாரம் செலுத்த முடியல ஏனோக்கு மேல. அப்போ ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் நீங்களும் நானும் இருந்தோமானால் இந்த பட்டம் நமக்கு கிடைக்கும். சூப்பரான ஜனங்கள்ப்பா இவங்க, தேவனுக்கு பிரியமானவர்கள்ப்பா, அதான்ப்பா இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது போலாமா? இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தேவனுக்கு பிரியமானவன். அடுத்து பாருங்க, இதாவது 5வது வசனம் யூதாவுல இருக்கு ஏனோக்கு பத்தி. யூதா அதுல அதிகாரம் கிடையாது, ஒரே அதிகாரம் தான். அது 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு எத்தனாவது தலைமுறை ஏனோக்கா? 7ஆம் தலைமுறை. அதாவது ஆதாமுக்கு அப்புறம் வந்த தலைமுறையிலே 7வது தலைமுறையில தான் ஏனோக்கு பிறந்தார். சரியா? சோ அப்படி இருக்கும்போது அவர் என்னன்னா, அவரு ஆண்டவரோடு நெருக்கமான உறவுல இருந்ததுனால ஆண்டவர் அவர்கிட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ரகசியம் தெரியுமா? கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்ற ரகசியத்தை ஏனோக்கு கிட்ட 7th ஜெனரேஷன்ல இந்த ஏனோக்கு கிட்ட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இதை யார் அறிவித்தது? ஏனோக்கு அறிவித்தார். அவர்தான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபட். ஆண்டவரை பத்தின வருகைய அறிவிச்ச ப்ராஃபட் யாருன்னா ஏனோக்கு. அப்போ எந்த மாதிரியான, அதுவும் எப்ப இனிமே நடக்க போகுது, இன்னும் நடக்கல இது. ஏசு கிறிஸ்து வரப்போறாருதான், ஆயிரமான தூதர்களோடு வரப்போறாருதான். ஆனா இனிமே நடக்கும், இனி வர்ற நாட்கள்ல நடக்கும். அத 7வது தலைமுறையில இந்த ஏனோக்கு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இது வேதத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க யூதாவுல. இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அவருடைய சஞ்சரிப்பின் நாட்கள், அதாவது ஆண்டவரோடு அவர் ஒரு ஜெப வாழ்க்கையில, அதுவும் நெருக்கமான ஒரு இதுல இருக்கும்போது அவரு சாதாரணமாலாம் வாழல. தன்னுடைய குடும்பத்திற்கான ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குடும்பத்தையும் சேஃப்டி பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம தானும் கனத்தோடு ஒரு கனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. அது இல்லாம யாருக்குமே கிடைக்காத ஒரு இது என்னன்னா, மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. அடுத்தது என்ன ஆச்சு? இனிமே என்ன நடக்கும்ட்டு ஆண்டவர் அவர் இருதயத்துல இருந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டு ஆண்டவரை கவர்ந்து கொண்ட ஒரு மனுஷனாய் ஏனோக்கு இருந்தார். சரிங்களா? நம்ம எவ்வளவு நாட்கள் வாழ்றோம்னு முக்கியம் இல்ல, வாழ்ற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதா முக்கியம். இதுல என்ன எங்க பிள்ளைகளோட ஆசீர்வாதம் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா பாருங்க, நான் இங்க ஒரு பிக்சர் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆதாம் ஏவாள், அதுக்கப்புறம் ஆதாமுடைய சந்ததியாக காயின் ஒரு பக்கம் போயிட்டாரு. அவரை பத்தின பைபிள் ஸ்டடி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதற்கான வீடியோவும் இருக்கு. நம்மளுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆதாமின் சந்ததி என்று வேதத்தில் கொடுக்கப்பட்ட நபர்களை மட்டும் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள், சேத்து, ஏனோஸ், காய்னன், மஹலேல், ஜாரத், ஏனோக். இங்க நிறுத்துங்க. இவர்தான் ஏனோக். தெரியுதுங்களா? இவர்தான் ஏனோக். ஏனோக்கு அப்புறம் மெத்து சேலா, அப்புறம் லாமேக், அதுக்கப்புறம் நோவா. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள பத்தி சாதாரணமா வேதத்துல இருக்கு. ஆதாம் ஏவாள் முதலாக உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். அவர்கள் டைரக்டா ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவங்க. அப்புறம் எப்படி பாவம் பண்ணாங்க, இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம பைபிள் ஸ்டடியா பார்த்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் சேத்து ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் இந்த பூமியில வாழணும்னு ஆதாம் ஏவாளும் விருப்பப்பட்டு அவங்களை வளர்த்தாங்க. ஒரு பரிசுத்த சந்ததியாகவே சேத் மூலமாக வந்த சந்ததி வந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவர்கள் அத்தனை பேரை காட்டிலும் இந்த ஏனோக்கு இருக்கிறார் பாத்தீங்களா, இவரு தாங்க, இவரோட வாழ்க்கை தான், இவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு பூமி அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம். இல்லைன்னா நம்மளாம் இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து சித்தத்தை நிறைவேற்றின ஒரு மனுஷன் தான் ஏனோக்கு. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா
பாத்தீங்கன்னா இவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்ததாக வேதம் நமக்கு சொல்லல. அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆண்டவரோட ஐக்கியமான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா இன்னொரு குவாலிட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா ஆதாம். இந்த ஆதாம் இப்ப உயிரோடு தான் இருக்கிறார். அதாவது ஏனோக்கு உயிரோடு இருந்த போது ஆதாம் உயிரோடு தான் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆதாம் உயிரோடு இருக்கிறார். ஆதாம் எது வரைக்கும் உயிரோடு இருந்தார் தெரியுமா? நல்லா பாருங்க, இந்த ஏரோ மார்க் உங்களுக்கு தெரியுதா? இவர் தெரியுறாங்களா உங்களுக்கு? லாமேக். இவருக்கு 56 வருடங்கள் வயசு ஆகும் இல்லையா? அது வரைக்குமே ஆதாம் உயிரோடு தான் இருந்தார். ஆனா இந்த ஆதாம் வந்து தேவனோடு சஞ்சரித்து வந்தார். பாவம் செஞ்சிட்டாருதான், ஆனாலும் சஞ்சரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. பாவம் இந்த பூமிக்குள்ள வந்தக்கு அப்புறம் தானே ஏனோக்கு தேவனோடு ஃபெலோஷிப்ல இருக்கிறாரு, ஜெப வாழ்க்கையில இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? இப்போ ஆனா ஆதாம் இது வரைக்கும் வாழ்ந்திருந்து கூட அவரு சஞ்சரிக்கல. இதோ சேத், ஏனோஸ், காயினன், மெஹலில், ஜாரத் யாரும் பண்ணல. இந்த ஏனோக்கு எடுத்தாரு பாருங்க, நான் ஆண்டவரோடு வாழ போறேன்ட்டு. நான் உங்களுக்கு போன பைபிள் ஸ்டடியில சொன்ன பாருங்க, அதிக நேரம் ஜெபிப்பது எப்படின்ட்டு. ஏன்னா ஆண்டவரோடு நெருக்கமான உறவுல நீங்க இருக்கணும் தான் அந்த பைபிள் ஸ்டடியை நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். ஆனா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர் ஏனோக்கு. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பிறந்தாரு பாருங்க மெத்துசேலா. இவர் என்ன ஆனார் தெரியுமா? இந்த உலகத்திலே அதிகமான வாழ்நாட்களை உடைய மனுஷர் மெத்துசேலா தான். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏனோக்கு அப்புறம் ஏனோக்குடைய வாழ்நாள் எவ்வளவு? 365 தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வெரி குறைவான நாட்கள் தான். 1 minute. என் வீடியோ தெரியுதா? ஓகே. பாத்தீங்கன்னா ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் 365 தான். அவர் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவருக்கு பிள்ளையா பிறக்கிறார் பாத்தீங்களா, மெத்துசேலா. அவருதான் இது வரைக்கும் உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களிடத்திலே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாழ்நாட்களை கொண்டவர் மெத்துசேலா. சோ என்ன புரிஞ்சுக்கொண்டீங்க? ஒரு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மனுஷன் கொஞ்ச நாள் இந்த பூமியில இருந்ததாகனா இருக்கலாம், ஆனா அவர் பிள்ளை இருக்கிறதுலே அதிகமான வாழ்நாட்கள். நீங்க சொல்றீங்க என் பிள்ளை தீர்க்க ஆயுசா இருக்கணும், எத்தனை பேரண்ட்ஸ்க்கு ஆசையா இருக்கு? என் பிள்ளைங்க நல்ல நீண்ட வயசோடு இருக்கணும், எத்தனை பேருக்கு? வியாதி இல்லாம வாழணும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படக்கூடாது. இப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஏனோக்காய் மாறுனீங்க. ஏனோக்கு போன்ற ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டீங்கன்னா மெத்துசுலாவாய் உங்க பிள்ளைகள் மாறுவார்கள். ஆயுசு நாட்கள் பெருகும். புரிந்து கொண்டீங்களா? அடுத்தது பாருங்க, இங்க இருக்கிறார் பாத்தீங்களா லாமேக்கு. இந்த லாமேக்கு அப்படின்றவரு அவருடைய வாழ்நாட்கள் 777 தான். ஆனா அவர் வந்து சாதாரண மனிதர் இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு தீர்க்க தரிசியாய், ஒரு நல்ல மனுஷனாய் இந்த பூமியில வாழ்ந்தார். சரிங்களா? இவரும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இவருக்கு பிள்ளையா நோவா பிறக்கிறாரு. நோவாவை எத்தனை பேருக்கு தெரியும்? லாமேக்க வேணா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு. நோவாவை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும்னு சொல்றவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லுங்களேன். நோவாவை யாருக்கா தெரியுமா? அன்மியூட் பண்ணிட்டு உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நோவா தெரியுமா? அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லுங்களேன். வெரி குட். ஓகே. சோ ஏன்னா நீங்களா என் கூட தான் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான். சோ நோவாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா இந்த பூமி ஜலத்தினால் தண்ணீரானால் அழிக்கப்பட்ட போது ஒரே ஒரு மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாரு. அவர் வேற யாரும் கிடையாது, ஏனோக்குடைய பிள்ளை நோவா. யாருக்கு புரியுது? அப்ப ஆண்டவர் பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரா ஏனோக்கு கிட்ட? வருகிற, அதாவது இனிமே வரப்போகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, 1000 தூதர்களோடு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை ஏனோக்கு கிட்ட ஆண்டவர் அறிவித்திருப்பாரானால் உன் பிள்ளைய காப்பாத்துவேன், உன் பிள்ளைய நான் காப்பாத்துவேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரா இல்லையா? ஏனோக்கின் நிமித்தம் இந்த ஆசீர்வாதம் நோவாக்கு வந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஏனோக்கு போலவே வாழ்ந்த ஒரு மனிதர் நோவா. நீங்க
ஆண்டவரோடு வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆண்டவரோடு வாழும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க நிச்சயமா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நீங்க ஆண்டவரோட சஞ்சரித்து ஜெப வாழ்க்கையில இருந்தீங்கன்னா, ஏன்னா ஜெப வாழ்க்கைன்னா சஞ்சரிக்கிறது ஜெப வாழ்க்கை கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது ஜெபம்னா ஒரு நேரம் மட்டும் பண்ணிட்டு போறதுன்னு நினைக்காதீங்க. 24 மணி நேரம் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கணும். அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். இதுதான். புரிந்து கொண்டீங்களா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது நீண்ட ஆயுசு நாட்கள், ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற லாமேக்கு அப்புறம் எல்லாரும் செத்து போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் அழிவாங்க, ஆனா உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஏனோக். வெறும் 365 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்து இந்த சந்ததி இப்ப நோவா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தனால்தான் இப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப புரியுதா யாருடைய ஆசீர்வாதம் யார் கையில இருக்குன்ட்டு? இப்ப பாருங்க, ஆதாம், சேத், ஏனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தருடைய பெயர்களும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல ஆதாம் 930 வருடம் வாழ்கிறாரு, சேத்து 912, ஏனோஸ் 905, கீனான் 910, மகளே 895, யாரேத் 962, ஏனோக் பாருங்க இருக்கிறதுலே கம்மியான ஆயுசு நாட்கள் ஏனோக்கு தான் 365. ஆனா அவருக்கு பிறந்த பிள்ளை மெத்துசலா 969, லாமெக் 777, நோவா 950. இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இவர் வாழ்ந்த நாட்கள் கம்மியா இருக்கும், ஆனா அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, மெத்துசலாவின் வாழ்க்கை அதிகமான ஆயுசு நாட்கள். புரிந்து கொண்டீங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்ட்டு? இப்ப மறுபடியும் நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது கவனிங்க. இப்போ ஏனோக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே மாதிரி நோவாவும் ஒரு வாழ்க்கை வாழ்றார். நோவாவின் வம்ச வரலாறு ஆதியாகமம் 6:9 இதுல இருக்கு பாருங்க, நான் உங்களுக்காக படிக்கிறேன். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என்னன்னு புரியுதா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தா அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். என்கிட்ட போன பைபிள் ஸ்டடி எல்லாம் நான் எடுக்கும்போது ஒரு சில கேள்விகள் எனக்கு வரும். என்னன்னா, ரட்சிப்பை காத்து கொள்வது எப்படி? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னு நான் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் கேட்பீங்க. எப்படி கேட்பீங்கன்னா, இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. ரட்சிப்பை காத்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதிமானாக மாற்றப்படுகிறோம் இல்லையா, அந்த நீதிமான் அப்படின்ற தகுதி அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கணும், மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும். ஜெபம் பண்ணாதவங்களால, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழாதவங்களால நீதிமானாய் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில தவறி போயிடுவாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு ஆண்டவர் ஏன் பேசி கொண்டிருக்கிறாருன்ட்டு? இது உங்களுக்கான ஒரு காரியம் மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைகளும் இதுல இழுத்து விட்டுறீங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம முன்னாடி நான் சொன்னது போல எல்லா ஆசீர்வாதத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம், அதனால பிள்ளைங்க நல்லா இருக்கும்ட்டு. அப்படி இல்ல. நீங்க தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்துல இருந்தா மட்டும்தான் ஒரு கொடுமையான நாட்கள் வரும்போது உங்க பிள்ளைகள் தப்புவிக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் ஏன் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, இன்னும் மோசமான நாட்கள் வரப்போகுது. இந்த பூமியில நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடக்கிற நாட்களுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போறோம். ஆண்டருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு. அதுக்கு முன்னாடி பூமியில பாவம் பெருகும் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த பாவமான நாட்களுக்குள்ளாக நம்ம வாழ்றோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க வாழ போறாங்க. புரிந்து கொள்ளுங்க. ஏனோக்கு அப்புறம் மெத்துசலா, லாமெக், நோவா எப்படி வாழ்ந்தார்களோ அது போல நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மேபி ரொம்ப கம்மியான ஜெனரேஷன் வாழலாம், அதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவாரோ என்னமோ. ஆனா அந்த நாட்களுக்குள்ளாக உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் வாழ போறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் பாதுகாக்கப்படணும் என்றால் நீங்கள் தேவனோடு சஞ்சரித்துதான் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது?
உங்க பிள்ளைகளை நீங்க காப்பாற்ற போவதும் காப்பாற்றாம எப்படியா போட்டும் போ, நான் நல்லா இருந்துட்டு நான் ஏதோ போறேன் அப்படின்னு நீங்க விட்டுட்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அவருடைய வேதனையை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பிள்ளைகளே, அதாவது என்னோட பிள்ளைங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், பிள்ளைங்களை சர்ச்சுக்கு கூட்டு போறோம், வரோம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ ஜெபித்து ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம், இல்ல நம்ம செஞ்சு கடினமா உழைச்சி பெற்றுக்கொள்கிறோம். இப்படி ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ரகசியம்னு தெரியல. இனி வளர்ற நாட்கள்ல உங்க பிள்ளைங்க காக்கப்படணும்னா ஆவியானவர் விரும்புகிற காரியம்னா என்னோடு ஒரு கம்யூனியன்ல இருக்க சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஆண்டவரோடு ஒரு கம்யூனியன்ல நீங்க இருக்கணும், ஃபெலோஷிப்ல இருக்கணும். ஏனோக்க போல உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் காப்பாற்றுகிற நிலைமையில நீங்க இருக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? உங்க கையில தான் இருக்கு உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீதிமானாகவும் உத்தமனாகவும் ஒரு மனுஷன் இருக்கணும்னா நிச்சயமா அவன் தேவனோடு இருக்கிற மனுஷன் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். இல்ல இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு வீழ்ந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்துல காலகட்டத்துக்குள்ள நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம போகலாம். நோவா பாத்தீங்க அப்படின்னா, அவர் இந்த பூமியை ஜலப்பிரயத்துல இருந்து அவர் மட்டும்தான் காப்பாற்றப்படப்படுவார் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் பிறந்த ஒரு மனுஷன் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு, லாமேக்கு நோவா பிறக்கிறார். ஓகேவா? இப்ப நோவா பிறக்கிற ஒரு டைம். ஓகே, லாமேக்கு தான் அவரோட அப்பா. இப்ப லாமேக்கு நோவா பிறந்தக்கு அப்புறம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29 ஒரு பிள்ளை பறக்குது. அவருக்கு நோவான்னு பேர் வைக்கிறார். நோவான்னு பேர் வச்சுட்டு அந்த மனுஷன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாரு? நோவான்னு பேர் வச்சாரு. புரியுதுங்களா? நோவான்னு பேர் வச்சு எதுக்காக வச்சாரு? இவன் இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்மளை தேற்றுவான், என் குடும்பத்தை காப்பாத்துவான், நமக்கு இருக்க வேலையில இருக்க பலுவெல்லாம் இவன் குறைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளை பேசி, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு மனுஷனாய் லாமேக்கு காணப்பட்டு தன் பிள்ளைகளை அப்படியே பிளஸ் பண்ணி நோவான்னு பேர் வைக்கிறார். ஆனா அந்த மனுஷனுக்கு லாமேக்கு அப்ப தெரியல, நோவா இந்த உலகத்தையே, இந்த அடுத்து வர இந்த உலகம், அதான் இப்ப நீங்களும் நானும் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம எல்லாரையுமே காப்பாற்றுகிற ஒரு மனுஷனா இருக்க போறாரு. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ ஒரு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம பிள்ளைகளை பத்தின ஒரு நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அப்பா என் பிள்ளை டாக்டர் ஆயிடணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆயிடணும், என் பிள்ளைக்கு நல்ல வீடு இருக்கணும், என் பிள்ளை சொத்து சுகத்தோட இருக்கணும். இதுதான் உங்களை பெற்றோர்கள் நம்மளுடைய சிந்தனையில நம் பிள்ளைகள் குறித்த எண்ணமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க ஒரு காரியத்தை நன்மையாய் உங்க பிள்ளைகளுக்கு நினைக்கும் போது அதை விட 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் திட்டங்களையும் தீர்மானங்களையும் உங்க பிள்ளைகள் மீது வைப்பார். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? என்ன சொல்றேன்ட்டு, என் பிள்ளைக்கு ஒரு வீடு இருந்தா நீங்க நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் நீங்க இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைக்கு தருவார். நீங்க நினைக்கிறது பாருங்க, லாமேக்கு என்ன சொல்றாரு? ஏன் சும்மா இந்த பூமியில எங்களை தேற்றுகிற ஒரு மனுஷனாய் நோவா இருப்பாரு, எங்கள் கையின் பிரயாசத்தை நல்லா உயர்த்தி விடுகிற, எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனா அவர் இருப்பார். இதுதான் புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நான் இந்த தேவன் சபித்த இந்த பூமியில இப்படிதான் நோவா காப்பாத்துவாருன்னு நினைச்சு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் பேசினார். ஆனா நோவாவை கொண்டு ஆண்டவர் இந்த பூமி நிலைத்திருக்கத்தக்கதாய் ஆண்டவர் மாற்றினார். அதுவும் நோவா வாழ்ந்த காலம் சாதாரண காலம் இல்ல. இப்ப நம்ம பிள்ளைங்க வாழ போகுது பாத்தீங்களா, அது போல ஒரு காலம். இப்ப நம்ம வாழ்ற காலமாவது கொஞ்சம் நஞ்சம் பரவாயில்ல. அடுத்து வரப்போது பாருங்க மோசமான காலம். அந்த காலத்துல என்னன்னா, பூமி என்ன நோவா வாழ்ந்த காலத்துல பாருங்க, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அடித்து போடுவேன். இப்படின்ற ஒரு முடிவுக்கு இயேசு வந்துட்டார், அதாவது தேவன் வந்துட்டார். புரிந்து கொண்டீங்களா?
புரிந்து கொண்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு கால பூமி கொடுமையினால் நிறைந்தது இருக்கு பாத்தீங்களா? இது போல கொடுமையாய் நிறைய போகிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. அது நம்ம பிள்ளைக வாழ்ற நாட்கள். என்ன சொல்றேன்னு புரியுதா? அந்த பிள்ளைகள் வாழ்ற நாட்கள் உங்க பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க நோவா எப்படி ஏனோக்கு பேசினாரு, அடுத்து இப்போ நோவா பேசி கொண்டிருக்கிறார் தேவனோடு. தேவன் நோவாவை நோக்கி. ஏன்னா அவர் பாருங்க எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் சஞ்சரிக்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? நீங்க பேசுவீங்க, தேவன் பேசுவார். நீங்க பேசுவீங்க, தேவன் பேசுவார். உங்க பிள்ளைகள் குறித்த காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் இங்க ஒரு சாட்சியை சொல்றேன். நான் ஒரு முறை வந்து ஒரு ஒரு ஈவினிங் டைம்ல நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் எப்படி எல்லாம் காப்பாத்துவார்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ஈவினிங் டைம் ஒரு 7 மணி இருக்கும். அப்ப வீட்டுல யாரும் இல்ல, நானும் என்னோட பாப்பா லின்சி மட்டும்தான் இருக்கிறா. அப்படி இருக்கும்போது நான் ஒரு 7 மணிக்கு உள்ள வந்து எப்போ எங்க அம்மா என் கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உள்ள ரூம்ல இருந்தா பாப்பா. அப்ப இங்க முட்டி போட்டு ஜெபிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஹால்ல ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கும்போது எனக்குள்ள எந்த ஆவியானவர் சொல்றாரு, ஜெபத்தை நிறுத்திட்டு ரூம்குள்ள போ, அங்க உன்னுடைய இது லின்சி வந்து மாத்திரை எடுத்து முழுங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நிறுத்திட்டு என்னது ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணமும் ஒரு ஒரு வார்த்தையை என்னோட இருதயத்துல வெளிப்படுத்துன்ட்டு, சரி இதை நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே நான் எழுந்து போய் கதவை திறக்கிறேன். ஹோமியோ டேப்லெட்ஸ் சாக்லேட் மாதிரி இருக்கும் தெரியுங்களா? ஹோமியோ இனிப்பு மிட்டாய் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன டேப்லெட்ஸ் இருக்கும். அதை கையில கொட்டி வாயில போட்டுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் போகிறதுக்கு அவன் பாதி எடுத்து வாயில போட்டுட்டான். போடும்போது அவ வாயில இருந்து ஃபுல்லா அதை எடுத்து வாயை கழுவி நிறைய தண்ணி குடிக்க வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன பாருங்களேன். அவ ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தானா இல்ல ஆண்டவர் என்னை தடுக்காம இருந்திருந்தாருனா என்ன ஆயிருக்கும்? என் பிள்ளை ஒரு ஆபத்துல போய் மாட்டிருப்பான். சரிங்களா என்ன சொல்றேன்ட்டு? சோ அது போல நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம் பிள்ளைகளை குறித்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? என்ன சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் அடுத்து உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படியா உங்க பிள்ளைகள் இருப்பாங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கே வெளிப்படுத்துவார். என்ன சொல்றேன் புரியுதுங்களா? சோ அது போல எப்படி வேணா பூமி கொடுமையா இருக்கட்டும், ஆனா உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. புரிந்து கொண்டீங்களா? இப்போ அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். புரியுது அந்த வசனம்? இப்போ ஒரு மோசமான சூழ்நிலை, பூமி அழிக்கப்பட போகுது. இந்த நேரத்துல ஆண்டவர் நோவாவை நோக்கி சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் மட்டும், நீயும் உன் பிள்ளைங்கள் மட்டும். இப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா, நீ ஓகே நீதிமான் ஓகே, ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைங்கள் இருக்காங்க. சேம், காம், யாபேத், அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. அதே மாதிரி நோவாவின் மனைவியோட பேர் வேதத்துல சொல்லப்படவில்லை. புரியுதுங்களா? சோ அவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆண்டவர் பார்க்கல. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? நோவாவின் நிமித்தம் அவங்க குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்களா, பொல்லாதவர்களா, மோசமானவர்களா, இல்ல இந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களான்னு ஆண்டவர் யோசிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒரு மனுஷனுடைய சஞ்சரிப்பு எனக்காக உங்களை காப்பாத்துற மாதிரி, அதாவது எக்ஸாம்பிள் என்ன, அதாவது எனக்காக என் பிள்ளைகளை காப்பாத்துற மாதிரி, எனக்காக இப்போ என்னுடைய கணவரை காப்பாத்துற மாதிரி. இப்போ நோவாக்கு அப்படித்தான் நடந்துச்சு. இப்போ அவர் நோவாவுக்காக அவருடைய மனைவியை ஆண்டவர் காப்பாத்துறாரு, நோவாவுக்காக நோவாவுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறார். அதே மாதிரி இப்ப சிந்து மேம் இருக்காங்க, அவங்க நிமித்தம் அவங்க குடும்பம். இப்ப யாராவது ஒரு நல்ல மனுஷன் இருப்பாங்க, அவர் நிமித்தம் அவங்க குடும்பம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? ஆனா உண்மையாவே சொல்லணும்னா அவங்களுடைய குடும்பம் வந்து அந்த குடும்பத்துல ஒரு நபர் ஒரு பொல்லாத சிந்தனையுள்ள ஒரு நபராய் இருந்தார். சரியா? அவர் பேர் காம். அவரை பற்றின காரியங்களை வர்ற பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உன் நிமித்தம் உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கர்த்தர் வருகிறார். புரிந்து கொண்டீங்களா? இப்போ ஒரு மனுஷன் நிமித்தம் உன்னை மட்டும்தான் நீதிமானா கண்ட, ஆனா உன்னால உன் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது.
இப்போ தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ்ந்தோம்னா யாரெல்லாம் காப்பாத்துறீங்க? புரியுதா உங்களுக்கு? உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவரோடு சஞ்சரிங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுற ஒரு காரியம். புரியுதுங்களா? ஆண்டவர் இதான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப கடினமான காலகட்டத்துக்குள்ளா போயிட்டு இருக்கோம். சோ இவ்விதமாக இப்ப ரோமர் 5:1 மூலியமா நமக்கு ஆண்டவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, இப்போ நீதிமானாய் ஒரு மனுஷன் மாற்றப்படணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நீதிமானாய் மாற்ற முடியும். அதுல எந்த ஒரு மாற்றும் கருத்தும் கிடையாது. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் அவர் விசுவாசித்து என் பாவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அந்த பாவத்தின் மூலமாக அந்த பாவத்தை நீக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க நீதிமானாகவே இருக்கணும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க சஞ்சரிப்பின் ஜெபம் செய்துதான் ஆகணும். நான் சாதாரண ஜெபம் சொல்லல. சாதாரணமா ஆண்டவரே வந்து என் குடும்பத்தை காப்பாத்துங்கப்பா, இல்ல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்ப்பா, இல்ல ஆண்டவரே நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும்ப்பா, இப்படி பண்ற ஜெபம் இல்ல. த பிரேயர் ஆஃப் கம்யூனியன், த பிரேயர் ஆஃப் டிவைன் வாக். இதை நீங்கள் செய்தால் மட்டுமே இந்த பொல்லாத உலகத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள முடியும். அது என்னங்க சஞ்சரிப்பின் ஜெபம்? நான் போன டைமும் நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்டா சொன்னேன். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிக்க போறேன். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, முடிச்சிட போறேன். சரிங்களா? இந்த பிரேயர் ஆஃப் டிவைன் வாக் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பலத்தை கேட்கிற ஜெபம். ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழ்வதற்கு தேவனுடைய பலன் தேவை, தேவனுடைய நடத்துதல் தேவை, அவருடைய பவர் தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. சோ அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க. எதுக்கு? என் வேலையை செய்யறதுக்கா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு பலனை தாங்க, நீதிமானாய் வாழ்வதற்கு எனக்கு பலனை தாங்க, பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலனை தாங்க, என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும் ஆண்டவரே. ஏன்னா இதெல்லாம் இருந்தாதான் நீதிமான்களின் மூலமாக தான், நீதிமானாய் நீங்க இருக்கும் போது மட்டும்தான் ஆண்டவரோடு தொடர்புல இருக்க முடியும். சரியா? ஒவ்வொரு நாளும் இதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் உங்க இறுதி ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் நான் இருக்கணும், எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, என்னோட கிட்ட இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீக்கி போட்டுக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு உங்க இருதயம் பேசிக்கொண்டே இருக்கணும். அப்ப என்கிட்ட கேட்கலாம், எப்படி இருதயம் பேசும்? நீங்க பேச விரும்பினால் உங்கள் இருதயம் பேசும். நான் இன்னொரு சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு என் பிள்ளை 2வது பிள்ளை லேவி ஜோஷுவா பிறந்த போது எனக்கு குளோரோஃபார்ம் இது கொடுத்திருந்தாங்க, மயக்க மருந்து. அப்போ எனக்கு மயக்க மருந்து கொடுக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. உங்க பிள்ளைங்க எப்ப பிறந்த தேதி என்ன, உங்க கல்யாண தேதி என்ன, எனக்கு அந்த இது மயக்கம் கரெக்டான நிலைமைக்கு போகுதான்ட்டு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் எனக்கு மறுபடியுமாய் விழிப்பு வருது. அப்ப விழிப்பு வரும்போது என்னுடைய கண் மூடி இருக்கு, நான் தெரியுது நான் படுத்திருக்கேன்ட்டு. பட் ஆனா எனக்குள்ளாய் இருந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு யாரோ சொல்லி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்பதான் நான் மயக்க நிலைக்கு போறேன் போல இருக்கு. அதாவது எனக்கு குளோரோஃபார்ம் கூட இப்ப எனக்கு நினைவு வருது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இப்பதான் நான் மயக்க நிலைக்கே போய்கொண்டு இருக்கிறேன். அப்ப நான் ஏதோ ஒரு பயத்து நிமித்தமோ என்னமோ நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். அப்போ நான் டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறேன், எனக்கு எல்லா ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னை வார்டுக்கு கூட்டு போறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என் மயக்க நிலையில இருக்கும்போது, நான் உறங்கி கொண்டு இருக்கும் போதும் என்னுடைய இருதயம் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கு. அப்போ இது எப்படி இது உண்டாகும்? இது நான் என்னுடைய பெருமைக்காகவோ இல்ல என்னுடைய இதுக்காகவோ நான் சொல்லல. தயவு செய்து ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையா சொல்றேன். இது என்னால் உண்டானதும் கிடையாது. அந்த அளவுக்கு இது எனக்கு இது போல ஒரு ஜெபத்திற்கு நான் தகுதியான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய இருதயம் எப்பயுமே வாஞ்சிக்கும், ஆண்டவர் நான் உங்க கூட பேசணும்ப்பா, உங்களை துதிச்சுட்டே இருக்கணும்ப்பா. நான் தூங்குறதுக்கு முன்னாடி நினைப்பேன், ஒரு தூங்க போறேன்னா என்னையும் அறியாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே தான் தூங்குவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தூக்கம் வரலையோ இல்ல ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நான் ஆண்டவர் தியானிப்பேன். இப்படி யோசிக்க யோசிக்க என்ன ஆகுதுன்னா, நாம் உண்மையாகவே ஒரு மயக்க நிலைக்கு போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார்.
நீங்க ஆவியானவருக்குள்ள போய் ஜெபிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்பாக பிசிக்கலா உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நாடணும். அவரோடு கூட ஐக்கியத்துல, அதாவது சுய நினைவுல இருக்கும்போது நீங்க ஆண்டவரை தேட அன்னைக்கப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, என் கூட வந்து பேசுங்களாம்ப்பா, என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்களாம்ப்பா. அப்பா இப்போ நம்மளே பேசணும், வாண்டடா பேசணும். ஆனா இந்த சாப்பாடு கொடுத்தீங்களே ரொம்ப நன்றி ஏசப்பா, இந்த சாப்பாட்டுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த டூர் கூட்டிட்டு போனீங்களே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏசப்பா, இந்த இயற்கையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஏசப்பா, ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. ரொம்ப என்னை கூட்டு போனீங்களே, என்னை யாருப்பா கூட்டிட்டு போவா, எனக்கு இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தீங்களே ஏசப்பா, மார்க் எடுக்க வச்சீங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவரை இழுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் சஞ்சரிப்பு. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஆண்டவரை இழுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களையும் அறியாம ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். நீங்க பேசுற இப்ப நான் சொன்னேன் இல்லையா லின்சியோட விஷயம், அந்த மாத்திரை சாப்பிட்ட விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது போல ஆண்டவர் ஒரு ஆபத்து வரும்போது சொல்லுவார், ஆண்டவர் இந்த ஆபத்து போதும், இதை போய் செய் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் திரும்பி உங்ககிட்ட பேசுறத நீங்க கேட்க முடியும். புரியுதா? சோ சஞ்சரிப்புனா வேற ஒண்ணும் இல்ல, ஃபெலோஷிப், ஐக்கியம், மியூச்சுவல் பார்ட்டிசிபேஷன். அதாவது நீங்க பேசுவது மட்டுமல்ல, அவர் பேசுற நிலைமைக்குள்ளாக போவது. அடுத்தது ஷேரிங். ஷேரிங்னா உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரோடு நீங்க என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். உங்க ஃபீலிங், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய ஜாய், உங்களுடைய ஹாப்பினஸ் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரோடு ஷேர் பண்ணணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? சோ இப்படி ஒரு சஞ்சரிப்பின் வாழ்க்கை வாழ்ந்தால் ஏனோக்குடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள், என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். நிச்சயமா நான் சொல்றேன். வேகம் நான் முடிக்க போற அடுத்து ஒரு பாத்தீங்கன்னா இந்த வசனம் பாருங்க, யாத்ராகம் 20:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் நான் இருக்கிறேன். என்ன வேதம் சொல்லுது? என்ன சொல்லுது வேதம்? என்னிடத்தில் நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சஞ்சரிப்பின் வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னா எத்தனை உங்களுக்கு மட்டும் இரக்கம் செய்வன் இருக்கா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வன் இருக்கா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன்னு இருக்கு. உங்க பிள்ளை ஒரு வேலை பொல்லாதவர்களா ஒரு சில காரியங்கள் ஃபியூச்சர்ல இருந்தாலும், இன்னும் சொல்ல போனா ஆபிரஹாமோட முதல் பிள்ளை, அதாவது ஆபிரஹாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பிள்ளை இஸ்மவேல். அவரை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்வாருன்னா பொல்லாத மனுஷன் சொல்லுவாரு. என்ன சொல்வாரு? பொல்லாத மனுஷன். ஓகே, அப்படி துஷ்ட மனுஷனாய் இஸ்மவேல் இருப்பான் என்று தேவனே சொல்றாரு, இப்படிதான் அவன் இருப்பான் அப்படின்ட்டு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் ஜெபிப்பாரு. என்ன ஜெபிப்பாருன்னா, இஸ்மவேல காப்பாத்துங்க ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, ஆபிரகாம் ஆண்டவரோடு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வாரு, இஸ்மவேல் உன் வித்தாய் இருக்கிறபடியால், என்ன வித்து? ஓ பிள்ளையா இருக்கிறபடியால் அவனை நான் காப்பாற்றுவேன், அவனுக்கு நான் நல்வாழ்க்கையை தருவேன். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அவன் துஷ்ட மனுஷன்தான். இப்ப வரைக்கும் இந்த வேர்ல்டுல இஸ்ரவேலுக்கு நிகராக ஒரு நல்ல ஒரு செழிப்பான பூமியாய், செழிப்பான மனிதர்களாய் வாழ்வது இஸ்லாமியர்கள். தெரியும் தானே உங்களுக்கு? ஷேக் மாதிரி இருக்க முடியுமா? அவங்களுக்கு இருக்க பணமும், அவங்களுக்கு இருக்க செழிப்பும், அவங்களுக்கு இருக்கிற இது புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்லாமிய கண்ட்ரில போய் வேலைக்கு வாங்குறவங்க நிறைய சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி ஃபாரின்ல அமெரிக்கால போய் சம்பாதிக்கிறவங்களோ அதே மாதிரி சவுதியில சம்பாதிக்கிறாங்க, அது மாதிரி துபாயில சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவு சம்பளம் கொடுக்கத்தக்கதான பலன் அவங்களுக்கு இருக்கு. அப்படி ஆபிரகாமின் வித்தாய் இருந்தபடியினால் துஷ்ட மனுஷனாய் இருந்த இஸ்மவேலையும் ஒரு தகப்பன் நிமித்தம் காப்பாற்றுகிறார் தேவன் என்றால், நம்ம பிள்ளைங்களும் அப்படி கிடையாது. நமக்கு நம்ம பிள்ளைகளை கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு ஈசாக்கை போல நல்ல மனுஷன், நல்ல பிள்ளையா இருப்பான், அவன் பிள்ளை நல்லா இருப்பான், அப்படிலாம் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படியெல்லாம் நம்ம பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தெரிந்து கொள்வீங்களா? ஆண்டவருடைய சஞ்சரிப்பின் வாழ்க்கைய. பாருங்க, எரேமியா 32:39 அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி
சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு, அந்த ஒரு என்ன புரியுதா? நன்மை உண்டாகும்படி யாருக்கு? நமக்கு, நம்ம பின்னாடி இருக்க பிள்ளைங்களுக்கு, அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகணும்னா சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படி, கர்த்தருக்கு முன்பாக பயந்து நீதிமானாய் இருக்கணும்னா நான் அவர்களுக்கு காட்டுகிற ஒரே வழி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஐக்கியப்பட்டு, தேவனோடு ஐக்கியப்பட்டு சஞ்சரிப்பின் ஜெபம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புரிந்து கொண்டீங்களா? 2:39 அப்போஸ்தலர், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவைக்கும் தூரத்துல யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, யாருக்கு உண்டாயிருக்கு? உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைகளுக்கும். இப்ப நம்ம நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களோட முடிய போறது கிடையாது. Do you know that you are the reason for your joyful life of your children? உங்க பிள்ளைகளின் சந்தோஷமான வாழ்க்கைக்கு நீங்க தான் காரணம், நீங்க மட்டும்தான் காரணமா இருக்க முடியும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் நான் கேக்குறது. இப்ப அப்படி ஒரு வாழ்க்கையை உங்க பிள்ளைங்க வாழணும்னா அவங்கள நல்லா படிக்க வச்சா மட்டும் போதாது, அவங்களுக்கு நல்லா எல்லாம் பண்ணி கொடுத்தா மட்டும் போதாது. நீங்க தேவனோடு சஞ்சரிக்கணும், உங்க ஜெப வாழ்க்கை மேம்படணும். இங்க இந்த மீட்டிங் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு என்னால ஒரு ஆண்டவரோடு எப்படி சஞ்சரிக்கணும்னு தெரியல, எப்படி நான் நடக்கணும் எனக்கு தெரியலன்னா, தயவு செய்து உங்களுக்கு அடுத்த ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் காட்டப்படும், அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு கூட டைரக்டாய் பேசுங்க, உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். ஆனா இப்ப வர்ற காலகட்டத்துல ரகசிய ஆயுதமாய் தேவன் உங்களை பயன்படுத்த போகிறான்னு சொன்ன இல்லையா, அந்த ஆயுதத்திற்கு முக்கியமான தேவை தேவனோடு இருக்கிற ஐக்கியம். அந்த ஆயுதம் தேவனோடு இணைந்திருந்தா மட்டும்தான் அது வல்லமையுள்ள ஆயுதமாய் இருக்கும். நீங்க வல்லமையுள்ளவர்களாய் மாற்றப்படணும் அப்படின்னா தேவனோடு சஞ்சரிக்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க காப்பாற்றணும்னா தேவனோடு நீங்க சஞ்சரிக்கணும். புரிந்து கொண்டீங்களா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 4 பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். பிகம் ரைஷியஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினால நீதிமான்களாக்கப்படுங்க. 2வது, be in habitual fellowship with Lord to be in righteous. நீங்க அந்த நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறீர்கள் அல்லவா, அது ஆக்கப்பட்ட பிறகு நீங்க அந்த நீதி அப்படின்ற காரியத்தில் நிலைத்திருக்கணுமானால் நீதியின் தேவனாகிய தேவனோடு ஐக்கிய ஜெபத்தில் இருக்கணும், சஞ்சரிப்பின் ஜெபத்தில் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு சஞ்சரிப்பின் வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பூமியில் கனம் உண்டாகும். 4வது விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்க லாமேக்கை போல நோவாவை குறித்து ஒரு நல்ல வார்த்தைகளை உதித்தார் இல்லையா, அது போல என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்ல செழிப்பா இருக்கும். என் பிள்ளைங்க சூழ்நிலை எல்லாம் பார்க்காதீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கும் எப்படி இல்லை அப்படிலாம் பார்க்காதீங்க, உங்க வறுமையெல்லாம் பார்க்காதீங்க, உங்க பிள்ளையோட திருமண காரியத்தெல்லாம் பார்க்காதீங்க. எப்படி இருந்தாலும் என் பிள்ளைங்க இப்படி வாழ்வத, செழிப்பாய் வாழ்வத, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையா அப்படி வாழ்வத, இல்ல என் பிள்ளைங்க நல்ல ஒரு வேலை போய் நல்ல வாழ்ற வாழ்க்கைய நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளை குறித்த வார்த்தைகளை பேசுங்கள். இது எப்படி சாதாரணமா பேசுறதை காட்டிலும் ஆண்டவரோட ஐக்கியத்துல இருந்து நீங்க பேசும்போது அதற்கு வல்லமை தனி. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? நீங்க சாதாரணமா ஆசீர்வதிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் வரும் பிள்ளைங்க மேல, ஆனா அது பவர்ஃபுல்லா இருக்க, அது நிச்சயமாய் நிறைவேற நீங்கள் தேவனுடைய சஞ்சரிப்பின் ஜெபத்துல இருக்கணும். இப்ப புரியுதா ஏன் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு? இங்க ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு ரந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று யார் சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, சங்கீதம் 37:25 சொல்றாரு. தாவீது சொல்றார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன். அவர் வயசாயும் பார்க்கலையா, யாரு? நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு ரந்து திரிகிறதையும் அவர் பார்க்கவே இல்லையா. இது உண்மையிலும் உண்மை.
உண்மையில உண்மை. புரியுதுங்களா? சோ அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்குறான். உங்க பிள்ளைங்க எல்லாம் கடன் கொடுக்கிற நிலைமையில இருப்பாங்க. நீங்க வேணா கடன் வாங்கியிருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகள் கடன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். எப்போ? நீங்க நீதிமானா இருந்தா. நீங்க நீதிமான ஸ்தானத்தில் நிலைத்திருக்கணும். என்ன பண்ணணும்? தேவனோடு சஞ்சரிக்கணும், ஃபெலோஷிப்ல இருக்கணும். புரிந்து கொண்டுறீங்களா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? இப்ப நம்ம அர்ப்பணிக்கலாமா? இப்ப உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நீ உங்களை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக நடத்த போற. ஏன்னா பிள்ளைகள் பற்றின காரியம் மட்டும் இல்ல, நீதிமான் கைவிடப்பட்டதா சரித்திரமே இல்லை. நோவா கைவிடப்படல இல்லையா? நோவாவுடைய குடும்பத்தின் கர்த்தர் அதே மாதிரி ஆசீர்வதித்தார். நீங்களும் கைவிடப்படுவதில்லை, உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. அதுக்கு இப்போ ஒரு அர்ப்பணித்த ஆண்டவரே, நான் இன்று முதல் உங்களோடு கூட நான் உறவுல இருக்கிறேன்ப்பா. ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன் ஆண்டவரே. ஏதோ ஒண்ணு காலையில இருந்து 5 நிமிஷம் முணுமுணுத்துட்டு போற வாழ்க்கை இல்லப்பா. ஜெபம் இல்லப்பா என் ஜெபம். இனி உங்களோட ஐக்கியப்பட்ட ஒரு ஜெபத்துல நான் ஜெபிப்பேன்ப்பா. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க கேளுங்க. கர்த்தர் இப்ப உங்களுக்கு உதவி செய்ய நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருந்த காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படி ஏனோக்கின் வாழ்க்கை இருந்ததோ, எப்படி நோவாவின் வாழ்க்கை இருந்ததோ, அது போல எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட சஞ்சரிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்களோடு கூட ஆண்டவரே பேசுகிற பிள்ளைகளாய், உங்களுடைய பேச்சை கேட்கிறவர்களாய், அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆண்டவரே குரலை கேட்கத்தக்கதான கிருபை உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எப்படி ஆண்டவரே நீங்க ஏனோக்கோடும் ஆண்டவர் நோவாவோடும் ரகசியங்களை வெளிப்படுத்தினீரோ, அது போல எங்களோடு ரகசியங்களை பேசுகிறவராய் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்று முதல் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இன்று முதல் அதிக நேரம் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. உங்களோடு கூட இருக்க உறவு ஒரு ஹாபிச்சுவல் ஃபெலோஷிப்பா, ஒரு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிற ஒரு உருவாய் மாறட்டும் ஆண்டவரே. மாறட்டும் ஆண்டவரே. வருகிற பொல்லாத காலத்திலிருந்து எங்க பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே ஏனேக்குக்கும் ஆண்டவரே நோவாவுக்கும் நீ கொடுத்த பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு இப்பொழுதே பரிசுத்தாவியான அந்த பலத்தை தருவீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரை காப்பாற்றப்படுவோமாக ஆண்டவரே. அப்பா, சகலவித ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.